கோடை விடுமுறை என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். பவானி, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு அதிகப்படியான பக்தர்கள் தற்பொழுது குவிந்து காணப்பட்டு வருகின்றனர். சரியாக 6 மணி நேரத்திற்கு மேலாகவே தற்பொழுது நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். வருகை தரக்கூடிய பக்தர்கள் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடிய பின்பு நாளைக்கு நீரில் குளித்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்து வருவர். இன்றைய நிலையில் இந்த விடுமுறை தினம் என்பதாலும் கோடை விடுமுறை விடுபட்டுள்ளதாலும் சென்னை, திருச்சி, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்பிருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடி நாளைக்கு நீரில் குளித்துவிட்டு தற்பொழுது சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாகவே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வரக்கூடிய பக்தர்கள் தற்பொழுது வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் தற்பொழுது விசிறி வாங்கி தங்களை குளிர்ச்சியூட்டியும் வருகின்றனர். அதனால் தற்பொழுது விசிறி வியாபாரமும் தற்பொழுது களை கட்டி வந்திருக்கிறது. இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், 60 வயது மேற்பட்டோருக்கான தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் தற்பொழுது அலைமோதி காணப்பட்டு இருக்கின்றது. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாகவே பக்தர்கள் தற்பொழுது நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் கைக்குழந்தைகளை வைத்தபடி சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனால் திருச்செந்தூர் கோவில் வளாகம், கடற்கரை பகுதி, நாளைக்கிணறு, முடிக்காணிக்கை செலுத்தும் இடம், பேருந்து நிலையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் பக்தர்களின் கூட்டம் காணப்பட்டு வருகின்றது. அதிகப்படியான பக்தர்கள் வருகை தந்திருப்பதால் கோவில் நிர்வாகம் சார்பில் கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி ஆங்காங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.